الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களில் கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்த போதும் அவன் அல் குர்ஆனில் சொல்லுவது போன்று வலிபாசு தக்வா தாலிக கைர், நீங்கள் அணிகின்ற ஆடைகளில் இறையச்சம் என்கிற ஆடைதான் சிறந்த ஆடை என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்ற அந்த இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அருள் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த ஹுத்துபாவிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்று வாழக்கூடிய, அந்த ஏற்று வாழ்வதில் சில ஏற்றத்தாழ்வுகளோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா 12வது அத்தியாயமாக 111 வசனங்களை உள்ளடக்கி சொல்லக்கூடிய சூரா யூசுப் என்ன பாடங்களை சொல்லி தருகிறது என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஈமான் கொள்ளுதல் என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வு மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுகிற விடயத்தில், அல்லாஹ்வை நம்புகிற விடயத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை ஏற்று தன் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதில், அல்லாஹ் என்கின்ற அந்த மிக பெரும் ஆட்சியாளனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதில் மனிதனிடத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அல்லாஹு தாலா அதனால் தான் அல் குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தில் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்துக்குரியவர் யார் என்றால் உங்களில் யார் அல்லாஹ்விற்கு மிக பயந்தவர் அவர்தான் அப்படி என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே இறையச்சம், ஈமான், இந்த அடிப்படைகளில் ஒரு மனிதனுடைய படித்தரங்கள் இந்த உலகத்திலே குறைந்தும் கூடியும் காணப்படும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொண்டு, இப்படி ஈமானோடு வாழ்கின்ற அடியார்களுக்கு, அல்லாஹ்வை நம்பி வாழ்கிற அடியார்களுக்கு, அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்று வாழக்கூடிய, இரட்சகனாக ஏற்று வாழக்கூடிய அடியார்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹு தாலா சூரா யூசுப் என்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்லி ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற சில பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறான். அந்த அடிப்படையில் அந்த யூசுப் நமக்கு, சூரா யூசுப் நமக்கு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை நியதிகள், அல்லாஹ் எப்படி ஒரு அடியானை இந்த உலகத்தில் பராமரிக்கிறான் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைய ஹுத்துபாவிலே சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரா யூசுப் என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொல்லுவதற்கு முன்னால் 2 செய்திகள் மிக சுருக்கமாக சூரா யூசுப்பை நீங்கள் வடித்தெடுத்தால், அந்த அத்தியாயத்தை முழுக்க நீங்கள் கவனிக்கிற நேரத்தில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தாலா 2 செய்திகளை சொல்லுகிறான். அதில் முதலாவது செய்தியை சூரா யூசுஃபுடைய ஒரு வசனமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னஹு மய்யத்தகி, யூசுப் உங்களுக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? அந்த அத்தியாயம், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, தக்வாவோடு வாழ்கிறார்களோ, வயஸ்பிர், இன்னும் பொறுமை காத்து இந்த உலகத்திலே இருக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லவர்களின் கூலியை இந்த உலகத்தில் வீணடிக்க மாட்டான் அப்படின்னு அல் குர்ஆனில் சொல்கிறான்.
சூரா யூசுப் இது இரண்டையும் தான் சொல்லி நிற்க போகிறது. இன்னஹு மையத்தகி, அல்லாஹ்வை பயந்து, வயஸ்பிர், யார் பொறுமையாக இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கூலி ஒரு நாளும் வீணாக்கப்பட மாட்டாது என்கிற ஒரு இறை நியதியை இந்த இடத்தில் சூரா யூசுப் சொல்லும். இரண்டாவது, அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் ஒரு அடியான் வாழ ஆரம்பித்தால், ஒரு அடியான் இறைவனுக்காக என்று மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா அந்த அடியானின் வாழ்க்கை வட்டத்தை இந்த உலகத்தில் எப்படி நகர்த்தி கொண்டு போவான் அப்படி என்கிற செய்தி சூரா யூசுஃப்ல இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனுக்காக வாழ்ந்தால், அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை கட்டங்களை அல்லாஹு தஆலா எப்படி நகர்த்துவான் என்கின்ற அந்த வாழ்க்கை கட்டங்கள், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா அவனை பொறுப்படுத்தி அவனை பராமரிக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அவனை வாழ வைப்பான் என்கிற இரண்டு செய்திகளும் சூரா யூசுஃபை இப்பொழுது கற்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இஸ்லாம் என்று பேசி முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அல்லாஹு தஆலா அழகிய ஒரு வாழ்க்கை முறையை கற்று தந்திருக்கிறான். நிம்மதியாக வாழ்வதற்கு நிறைய வழிகாட்டல்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நீங்கள் நிம்மதி என்று தேடுகிற ஒரு பகுதியை வைத்துவிட்டு இஸ்லாம் இந்த உலகத்தில் உள்ளம் பலமாக ஒரு முஃமின் வாழ்வதற்கு நிறைய செய்திகளை கற்றுத் தந்திருக்கிறது. உதாரணமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய கதா கதிரின் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தில் மிக பலமான ஒரு மனிதனாக உங்களை வாழ வைக்கும். உள்ளத்தால் மிக பலமான ஒரு மனிதனாக வாழ வைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மீது மிக அழகாக பொறுப்பு சாட்டி தவக்குள் நீங்கள் வைத்தால், உங்கள் காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டினால் உங்கள் உள்ளம் மிக பலமான உள்ளமாக இந்த உலகத்தில் என்ன செய்யும் இருக்கும் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டி இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல் அஹ்ஸாபை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் ஒரு அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் எப்படி பொறுப்பு சாட்டி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல் அஹ்ஸாபிலே அல்லாஹு தஆலா அந்த ஹந்தக் யுத்தத்தை பற்றி பேசுகிறான். அவர்கள் அகல் தோண்டி அந்த மேற்கொண்ட அந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அந்த யுத்த காலத்தில் எப்படி இருந்ததென்றால், முஸ்லிம்கள் அனைவரும் மதீனாவில் அகப்பட்டு கொண்டார்கள். ஒட்டுமொத்த எதிரிகளும் மதீனாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னால் அபூ சுஃபியான் அழைத்து வந்த அந்த எதிரிகள் கூட்டம், பின்னால் இருக்கக்கூடிய யூதர்கள் உடன்படிக்கையை முறித்து அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கு எதிராக எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு பெண்களோடு குழந்தைகளோடு மதீனாவிற்குள் இருக்கிறார்கள். எதிரிகள் தாக்காமல் இருப்பதற்கு ஒரு பகுதியை சூழ அல்லாஹ்வுடைய தூதர் குழி தோண்டி வைத்து விட்டார்கள். இந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள், கர்ரஹா உலாஇ தீனுஹும், இவர்களை அவர்களுடைய மார்க்கம் ஏமாற்றி விட்டது அப்படி என்றார்கள். ஒட்டுமொத்த பேரும் மதீனாவிற்குள் இருக்கிறீர்கள், உங்களை சூழ ஒட்டுமொத்த எதிரிகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை நம்பி நீங்கள் இந்த உலகத்தில் ஏமாந்து விட்டீர்கள் அப்படி என்றார்கள். சில முஸ்லிம்களும் கூட என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு இப்படி வாக்களித்து விட்டார்களே அப்படி என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு வந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஆனால் அதில் சில மனிதர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது அழகிய பொறுப்பு சாட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை பார்த்து இப்படி எதிரிகள் வருகிறது அப்படி என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், காலு மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு, இது என்னுடைய ரப்பும் என்னுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது அப்படி என்று இருந்தார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி கலா கதிரை நம்பி இறைவன் சில வழிகாட்டல்கள் நமக்கு தந்திருப்பதை எல்லாம் எடுத்து வாழ்தல் என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்திற்கு மிக பலமாக இருக்கும் என்கிற பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டு சூரா யூசுஃபை நீங்கள் புரட்டி வாசிக்க ஆரம்பித்தால் அல்லாஹு தஆலா சூரா யூசுஃபை தொடங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள். அந்த 11 பிள்ளைகளில் 9 பிள்ளைகள் ஒரு மனைவிக்கும் மற்ற 2 பிள்ளைகள் இன்னொரு மனைவிக்கும் பிறக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் அவரோடு சேர்ந்த ஒரு சகோதரர் புன்யாமீன் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவரும் ஒரு தாய்க்கும் மற்ற 9 பேரும் இன்னொரு தாய்க்கும் பிறக்கிறார்கள். அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கடும் இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பொதுவாக தந்தையரை பொறுத்தவரையில் அது அநியாயம் கிடையாது. சில நேரம் வீட்டில் மூத்த பிள்ளைகளோடு பெற்றோர்கள் அதிக இரக்கம் காட்டுவார்கள். இன்னும் சில வீடுகளில் இளைய பிள்ளையோடு பெற்றோர்கள் அதிக இரக்கம் காட்டுவார்கள். அநியாயம் செய்வதற்காக வேண்டிய அல்ல,
அது உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பு சில பிள்ளைகளில் அதிகமாக இருக்கும், சில பிள்ளைகள் குறைவாக இருக்கும். அது உலகத்தில் உள்ள யதார்த்தம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது கொஞ்சம் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அவரிடம் வந்து சொல்லுகிறார்கள், யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். என்னுடைய தந்தையே, நான் அஹத அஷர கௌகபா 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சிரம்பணிவதாக கனவில் கண்டேன் அப்படி என்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை சொல்லுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து கேட்டவுடன் பதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா புனை லா தகுசுஸ் ருயாக அலா இஹ்வதிக. என்னுடைய அருமை மகனே, நீ கண்ட கனவை உன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே அப்படி என்றார்கள். நன்றாக பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கனவை சொல்லுகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. அந்த கனவை புரிந்து கொண்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த உபதேசம் ஒன்று சொல்லுகிறார்கள், இந்த கனவை உன்னுடைய மற்றைய சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே அப்படி என்கிறார்கள். ஏனென்றால் இன்ன ஷைத்வான லில் இன்சானி அதுவ்வுன் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிக தெளிவான விரோதியாக இருக்கிறான் அப்படி என்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதான் செய்த உபதேசம், நீ கனவை சொல்லிவிடாதே, ஏனென்றால் ஷைத்தான் விரோதி என்கிறார்கள். ஏற்கனவே உன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு விடயம் இருக்கிறது, நான் உன் மீது அன்பு காட்டுகிறேன் அப்படி என்று. சில கனவுகளை நீ சொல்லிவிடாதே. பொதுவாக அல் குர்ஆனிய வசனம் இருக்கிறது, அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது அருட்கொடை தந்தால் அதை மக்களுக்கு சொல்லுங்கள், அதை அறிவியுங்கள். அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு அருட்கொடை தந்திருக்கிறான் அப்படி என்று. உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்தால் உங்கள் ஆடைகளில், நீங்கள் சதகா கொடுப்பதில், நீங்கள் வேறு வேறு காரியங்கள் செய்வதில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை காட்டுங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். ஆனால் சில நிஅமத்துக்களை எல்லாரிடமும் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. ஏனென்றால் நமக்கு கிடைக்கிற அருட்கொடைகளை பார்த்து சிலர் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ் இவருக்கு இன்னும் கொடுக்கட்டும் அப்படி என்று. இன்னும் சிலர் இருப்பார்கள் பொறாமை கண்ணோடு பார்ப்பவர்கள். எனவே எல்லா நிஅமத்துக்களையும் எல்லோரிடமும் என்ன செய்து விடக்கூடாது, கூறிவிடக் கூடாது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது மிக பெரும் நிஅமத்து தான், ஆனால் இதை உன்னுடைய சகோதரரிடத்தில் சொல்லாதே. ஏனென்றால் ஃபஇன்ன லிகுல்லி நிஅமத்தின் மஹ்சூதா. எல்லா நிஅமத்துக்களும் ஒரு வகையில் என்ன செய்யப்படும், மற்றவர்களால் பொறாமைக்குட்படுத்தப்படும் என்கிற செய்தி அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லி விடுகிறார்கள். எப்படி சொன்னாலும் இந்த 9 சகோதரர்களும் இதை எப்படியாவது தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி இரக்கத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு இருக்கிறார்கள். நாம் ஒரு வேலை செய்வோம், யூசுஃபை கொன்று விடுவோம். இதான் அவர்கள் எடுக்கின்ற முடிவு. 9 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு என்னவென்றால், யூசுஃபை கொலை செய்து விடுவோம். அவரை கொலை செய்து தந்தையை விட்டு பிரித்து விட்டால் தந்தை நம் மீது இரக்கம் காட்டுவார், நம்மோடு இணைந்து கொள்வார் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுடைய. யூசுஃபை கொலை செய்து விடுவோம் என்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. பக்கத்தில் இருந்த இன்னொரு சகோதரர் சொல்கிறார், கால காயிலு மின்ஹும் லா தக்துலு யூசுஃப. யூசுஃபை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். நீங்க நன்றாக பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்லாமல் ஆக்குவது அவர்களுடைய முடிவு. ஆனால் அல்லாஹ் ஒரு முடிவெடுத்திருக்கிறான், யூசுஃபை இந்த உலகத்திலே நபியாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது. அந்த 9 பேரும் பேசுகிற நேரத்தில், எல்லோரும் ஒரு மஷூராவை சொல்லுகிற நேரத்தில், கொலை செய்து விடுவோம் என்று சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் எதிரிகளில் ஒருவன் மூலமாக என்ன செய்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்கிறான். நீங்கள் இந்த அடிப்படையை தான் பார்க்க வேண்டும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நியதி இதுதான். 9 பேர் உட்கார்ந்து மஷூரா செய்கிறார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் பெரும்பான்மையாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவரின் வாய் அல்லாஹு தஆலா பேச வைக்கிறான், லா தக்துலு யூசுஃப. யூசுஃபை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். அல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி. ஒரு ஆள் பால் கிணற்றில் அவரை என்ன செய்து விடுங்கள், போட்டு விடுங்கள் அப்படி என்கிறார்கள். அந்த ஆலோசனை எடுபடுகிறது. அந்த ஆலோசனை எடுபட காரணம் என்ன தெரியுமா? யூசுப் என்கிற அந்த நல்லடியாரை அல்லாஹு தஆலா காப்பாற்ற முடிவெடுத்து விட்டான். அந்த வசனத்தின் இறுதியை நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன். அல்லாஹு தஆலா எப்படி இந்த விடயங்களை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்படின்னு நீங்கள் நிறைய செய்திகளை அல் குர்ஆனில் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாட்டியது ஃபிர்அவுனுடைய மாளிகையில். அவ்வளவு குழந்தைகளை கொலை செய்த ஃபிர்அவுனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு எண்ணம் வரவில்லை. இது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்க முடிவெடுத்தது ரப்பு. எனவே எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் அந்த கொடுங்கோலனுக்கு மூசாவை கொலை செய்கிற சிந்தனையை கொடுக்காதது ரப்பு என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விற்கான ஒரு அடியாராக நீங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தால், எவ்வளவுதான் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் இறைவன் உங்களை என்ன செய்வான், அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வருவான் என்கிற ஒரு இறைநியல் இந்த உலகத்தில் இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த ஆலோசனை எடுக்கப்படுகிறதா? கடைசி முடிவு கொலை செய்வது கிடையாது.
ஒரு ஆள் கிணற்றில் போட்டு விட்டு வந்து விடுவோம். சிறிய பிள்ளை அவர் எப்படி தப்பித்து வருவார் அப்படி என்கிற ஒரு அடிப்படையில் தான். அப்ப யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று கேட்கிறார்கள், தந்தையே யூசுஃபை எங்களோடு அனுப்புங்கள் அப்படி என்கிறார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் விளையாடி கொண்டு விடுவீர்கள், விளையாடி கொண்டு கொஞ்சம் தூரமாகி சென்று விடுவீர்கள் யூசுஃபை விட்டும், யூசுஃபை ஓனாய் கடித்து விடலாம் அப்படி என்கிறார். சில நேரம் நம் வாயால் சொல்லுவதை நமக்கே என்ன செய்வார்கள், வேலை செய்வது என்ன, நாம் பேசுவதை வைத்து நமக்கு ஒரு தந்திரம் செய்கின்ற பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓனாய் கடித்து விடலாம் அப்படி என்று சொன்னதைத்தான் 9 சகோதரர்களும் அவருக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரும் கூட்டமாக இருக்கிறோம், நாங்கள் இருக்கும்போது ஓனாய் கடித்தால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், எங்களோடு அனுப்புங்கள் அப்படி என்று பேசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அவை ஒரு பால் கிணற்றில் போட்டுவிட்டு திரும்பி என்ன செய்கிறார்கள், யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஓனாய் கடித்து விடலாம் என்று சொன்னார் தானே. யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிணற்றில் போட்டுவிட்டு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு தூரமாகி சென்றோம், யூசுஃபை பொருள்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்திருந்தோம், யூசுஃபை ஓனாய் கடித்து விட்டது அப்படி என்றார்கள். அந்த ஓனாய் கடித்தல் அப்படிங்கிற டிப்ஸை கொடுத்தது யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர் தப்பிக்க வைப்பதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். அவர்கள் அதே காரணத்தை எடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படி செய்துவிட்டு அவருக்கு பதில் சொன்னார்கள், ஓனாய் கடித்து விட்டது அப்படி என்றார்கள். அதற்கு ப்ரூவ் பண்ணுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிப், ஒரு பொய்யான இரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடையில் பூசி கொண்டு வந்து காட்டினார்கள். இதோ யூசுஃபுடைய ஆடை, ஓனாய் கடித்து விட்டது தந்தை அப்படி என்றார்கள். அப்ப யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆடையை பார்த்து விட்டு சொன்னார்கள், காலபல் சவ்வலத் லகும் அன்ஃபுசுகும் அம்ரா, உங்கள் உள்ளத்தை ஏதோ ஒன்று அலங்கரித்து காட்டி இருக்கிறது அப்படி என்றார்கள். உங்கள் உள்ளத்தை ஷைத்தான் ஏதோ ஒன்றை கொண்டு அலங்கரித்து காட்டியிருக்கிறான். ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்கிறேன் அப்படி என்கிறார்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்துவிட்டது. என்ன என்றால் தெளிவாக தெரியாது, ஏதோ யூசுஃபுக்கு இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படி என்கிற செய்தி தெரியும். நீங்க நன்றாக பாருங்கள், ஒரு காணாமல் போன ஒரு குழந்தை இறந்து விட்டது என்கிற செய்தி தெரிஞ்சால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். காணாமல் போன பிள்ளைக்கு இப்படி நடந்து விட்டது என்கிற செய்தி தெரிஞ்சால் நிம்மதியாக ஒரு தந்தை இருக்கலாம். என்ன நடந்தது என்று தெரியாமல் ஒரு பிள்ளை காணாமல் இருப்பது தந்தைக்கு மிக பெரும் கவலை. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கையாண்டார் தெரியுமா? காலபல் சவ்வலத் லகும் அன்ஃபுசுகும் அம்ரா, உங்களை ஷைத்தான் ஏதோ ஒன்றை கொண்டு உங்கள் உள்ளத்தை அலங்கரித்து விட்டான். ஃபஸபருன் ஜமீல், நான் என்ன செய்கிறேன், அழகாக பொறுத்துக் கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் செய்த காரியங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவர், நான் அவனிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்கிறேன், உதவி தேடிக்கொள்கிறேன் அப்படி என்று யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதில் இன்னொரு செய்தி இருக்கிறது. மனிதனுடைய உள்ளமும் மனிதனுடைய சிந்தனையும் எப்பொழுதும் உண்மையோடு அதிகம் என்ன செய்யும், நேர்படக்கூடியது. நன்றாக நீங்கள் பார்க்கலாம். சில நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி யாராவது ஒருவரை சமாளித்திருப்பீர்கள். கொஞ்ச நாள் போனதற்கு பின்னால் அந்த உண்மை உங்களுடைய வாயினால் வரும், அதை கடுமையாக நீங்கள் சமாளிப்பீர்கள். மீண்டும் மனிதனுடைய இயல்பை பொறுத்த வரையில் எப்பொழுதும் உண்மையைத்தான் முற்படுத்தும். பொய் நாம் சித்தரித்து சொல்வது, நாம் கட்டி சொல்லுவது, அதற்கு நாம் நம் உள்ளத்தை பழக்கப்படுத்த வேண்டும், சிந்தனையை பழக்கப்படுத்த வேண்டும். உண்மை என்பது நீங்கள் பழக்கப்படுத்த தேவையில்லை, அது இயல்பிலே அல்லாஹு தஆலா உண்மைக்கு நேராகத்தான் மனித உள்ளத்தை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். எப்படியும் தவறு செய்பவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் என்ன செய்வார்கள், பிழை விடுவார்கள். ஏனென்றால் அது கஷ்டப்பட்டு சிந்தித்து இயற்கைக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்றல்லவா பொய். எனவே அதில் தவறு விடுவார்கள். இவர்கள் விட்ட தவறு என்ன தெரியுமா? ஆடையில் இரத்தம் பூசி கொண்டு வந்தவர்கள் ஒரு மனிதனை ஓனாய் கடித்து தின்றால் ஆடை சற்றும் கூட கிழியாமல் இருக்குமா? ஆடையில் இரத்தம் படும் அளவிற்கு ஓனாய் ஒரு மனிதனை கடித்து கொதறி தின்று இருக்கிறது. ஆனா ஆடை கிழியவில்லை, ஆடையில் இரத்தம் மட்டும் பட்டிருக்கிறது. எனவே எவ்வளவு பெரிய திருடனும் கூட பொய்யாக அவன் ஒரு வேலையை செய்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் என்ன செய்வான், கோட்டை விடுவான். ஏதாவது ஒரு இடத்தில் கோட்டை விடுவோம். நாம் பொய்யை சொல்லிவிட்டு சமாளிப்போமே ஒழிய அதில் உண்மையாக இருக்க மாட்டோம். பொய்யை சமாளிக்க வேண்டும், உண்மையில் உண்மையாக இருக்கலாம். பொய்யில் உண்மையாக இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். எனவே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இவர்கள் செய்த அநியாயம், கொலை செய்ய நினைத்தவரை அல்லாஹு தஆலா ஒரு பால் கிணத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அந்த பால் கிணத்தில் போடப்பட்டு விட்டார்கள். இவர்களும் யூசுஃபுடைய கதை முடிந்து விட்டது என்கிற எண்ணத்தில் வந்து தந்தையும் சமாளித்து விட்டோம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்ப அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்படுத்தி இருக்கிறான். இப்ப அடுத்த செய்தி நடக்கிறது பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை தான் கவனிக்க நினைத்தால் என்ன செய்வான் அப்படி என்று, வஜாஅத் சய்யாரத்துன், ஒரு பிரயாண கூட்டம் அந்த வழியால் வருகிறது. ஃபஅர்ஸலு வாரிதஹும், அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வருகிற ஒருவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அனுப்புகிறார்கள். அவன் அந்த கிணற்றில் வந்து ஃபஅத்லா தல்வா, அந்த வாளி என்ன செய்கிறான், தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி போட்டு விடுகிறான்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாளியை பிடித்து அவ்வாறே என்ன செய்கிறார்கள், மேலே வருகிறார்கள். அவன் பார்த்து விட்டு சொல்லுகிறான், காலயா புஷ்ரா ஹாதா குலாம், இதோ எமக்கு ஒரு நன்மாராயம், ஒரு சிறுவன் கிடைத்திருக்கிறான். வஅஸர்ருஹு பிதாஅ, அந்த சிறுவனை அவர்கள் தங்களுடைய அந்த வியாபார பொருட்களோடு மறைத்து கொண்டார்கள், சந்தையில் விற்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹு தஆலா இரண்டாவது கட்டம், கொலையிலிருந்து பால் கிணற்றுக்கு கொண்டு வந்து அந்த பால் கிணற்றிலிருந்து ஏதோ ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறான், வெளியே எடுக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தைக்கு கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வஷரௌஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, எண்ணப்படுகின்ற மிக குறைவான திர்ஹம்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார்கள். அவரை ஒரு பெருமதியான ஒன்றாக அவர்கள் கருதவில்லை. அவர் நபி என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு கிணற்றில் பிறந்த ஒரு குழந்தை. எனவே சந்தையில் விற்பதற்காக வேண்டி வைக்கப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கிய பெருமதி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஷரௌஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, எண்ணப்படுகின்ற ஒரு சில திர்ஹங்களுக்கு, மிக சீப்பான விலைக்கு தான் என்ன செஞ்சாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார்கள். வாங்கினது யார் என்று கேட்டால் மிஸ்ருடைய பொருளாதார அமைச்சர் என்ன செய்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்குகிறார். மிக மிக குறைந்த ஒரு செலவில் மிஸ்ருடைய பொருளாதார அமைச்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கி வருகிறார். அல்லாஹு தஆலா இப்படியோ இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி வந்து விட்டு கடைசியாக ஒரு வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா, வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளையில் எல்லாவற்றையும் மிகைத்தவன். அவன் ஒன்றை செய்ய நாடினால் அவனை வெற்றி கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் முடியாது அப்படி என்கிறான். நான் யூசுஃபை பாதுகாக்க நினைத்திருக்கிறேன். அங்கிருந்து ஒரு அமைச்சருடைய வீட்டில் வாழ்வதற்கான வாய்ப்பை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நிறைய விடயங்களில் ஒத்து போவார்கள். அங்கு ஆற்றில் போடப்பட்டவர் ஃபிர்அவுனுடைய மாளிகையில் வாழ்கிறார். இங்கு பால் கிணற்றில் போடப்பட்டவர் எடுத்து வரப்பட்டு பொருளாதார அமைச்சருடைய வீட்டில் என்ன செய்கிறார், வளர்க்கப்படுகிறார். இரண்டும் ஒரு நியதிதான். இருவரையும் அல்லாஹ் பாதுகாக்க முடிவெடுத்தான் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில் வாழ்கிறார். இப்பொழுது அல்லாஹு தஆலா காப்பாற்றி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த சோதனைகளை நீங்கள் பாருங்கள். சோதனைகளை தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். சொந்த சகோதரர்களால் இப்படி போடப்பட்டு திரும்பி அவர்கள் எடுக்கப்பட்டு மிக குறைவான திரகங்களுக்கு வாங்கப்பட்டு ஒரு அமைச்சருடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கு வந்தால் அங்கு இன்னொரு சோதனை காத்திருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வளர்ந்து வருகிறார். மிக அழகான தோற்றம் உடையவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு வந்த சோதனை என்னவென்றால், எந்த வீட்டில் தாய் போன்றவரை வளர்த்தாலும் அந்த அமைச்சருடைய மனைவி அவரை தவறான நடத்தைக்கு என்ன செய்கிறார், அழைக்க ஆரம்பிக்கிறாள். وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك. யாருமே இல்லாத நேரத்தில் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு, நீங்கள் வசனத்தை பாருங்கள், وغلقت الابواب, எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு وقالت هيت لك, யூசுஃபே எனக்கு இணங்கனி வர வேண்டும் அப்படி என்ற ஒரு பெண் ஒரு ஆணை என்ன செய்கிறாள், அழைக்கிறாள். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூன்றாவது சோதனை என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய், என்னுடைய எஜமான், என்னை வாங்கியவர் எனக்கு மிக அழகாக இந்த வீட்டில் வாழ்வதற்கு என்ன செய்தார், அடைக்கலம் தந்தார். நான் அவருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் அப்படி என்றார். இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயக்காரன் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டான் அப்படி என்றார். முதல் சொன்ன வசனம் அதுதான். நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னை எடுத்து இப்படிப்பட்ட இடத்தில் வாழ வைத்து எனக்கு மிக பெரும் உபகாரம் செய்த என்னுடைய எஜமான் இருக்கிறார். அவருக்கு நான் ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டேன், அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படி என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான், அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தாள், அழைத்தாள். அவளுக்கு இணங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவளுக்கு இணங்கி சென்றிருப்பார். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அவருடைய ரப்புடைய அத்தாட்சி அவர் பார்க்கவில்லையானால் அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றினான். அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றினான். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். ஏன் நாங்கள் அவரை அப்படி காப்பாற்றினோம் தெரியுமா, அவர் எங்களுக்காக இஹ்லாஸாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அடியார் அப்படின்னு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்திற்கு அகப்பட்டு பாவம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தும் உங்கள் உள்ளம் அந்த பாவத்தை வெறுக்கிறது அப்படி என்றால், உங்கள் கெட்டித்தனத்தையும் தாண்டி நீங்கள் இஹ்லாஸுடைய அடியாராக இருந்தால் நிச்சயம் அந்த பாவத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை திருப்புவார். கதாலிக்கல் நஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்லுகிறான். எப்படித்தான் என்னுடைய அடியார்களை நாங்கள் பாவமான கெட்ட காரியங்களிலிருந்து திருப்பி எடுப்போம். ஏனென்றால் யூசுப் எங்களுடைய முஹ்லிஸான அடியான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கலாம். நீங்கள் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன பாவங்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பாவத்தில் உங்களை அகப்பட வைக்காமல் அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்வான், திருப்பி கொண்டே இருப்பான் அப்படி என்கிற செய்தி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதுவெல்லாம் சொல்லிவிட்டால் அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்த ஆரம்பிக்கிறார்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வருகிறார். சரியாக கதவு கிட்டால் வருகிற நேரத்தில் அமைச்சரும் என்ன செய்து விடுகிறார், வந்து விடுகிறார். வந்தவுடன் அடுத்த நிமிடம் அந்த பெண் என்ன பேசினால் தெரியுமா? காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஆ, உங்களுடைய குடும்பத்திற்கு இப்படி ஒரு அநியாயம் செய்தவனுக்கு என்ன கூலி கொடுக்க போகிறீர்கள்? இல்லா ஐயுஸ்ஜனா வ அதாபுன் அலீம், ஒன்று இவனை சிறையில் அடைக்க வேண்டும், இல்லை என்றால் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறாள். அழைத்தவள் அந்த பெண். ஆனால் கணவனிடம் மாட்டுப்படுகிற நேரத்தில் நடந்த சம்பவத்தை அப்படியோ மாற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறாள். இப்படி ஒரு வேலை செய்து விட்டார், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? ஒன்று சிறையில் அடையுங்கள், இல்லை என்றால் மிக பெரும் தண்டனை கொடுங்கள் அப்படி என்று சொல்லிவிடுகிறார். அப்ப அந்த இடத்திலிருந்து ஷஹீத ஷாஹிது மின் அஹ்லிஹா, அந்த இடத்திலிருந்து ஒருவர் சாட்சி சொல்கிறார். இப்பொழுது யூசுஃபுடைய முன்பக்க ஆடை கிழிந்திருந்தால் யூசுப் பொய் சொல்லுகிறார், அவள் உண்மை சொல்லுகிறார். யூசுஃபுடைய ஆடை பின்னால் கிழிந்திருந்தால் யூசுப் உண்மையாளன், அவர் பொய் சொல்லுகிறார். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவளை அப்படி தவறான நடத்தைக்கு அழைத்திருந்தால் அவருடைய முன்பக்கம் தான் ஆடை கிழிந்திருக்கும். அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்திருந்தால் தான் அவர் ஓடுகிற நேரத்தில் அவருடைய பின்பக்கத்தை என்ன செய்யப்பட்டிருக்கும், ஏதாவது ஆடைகளுக்கு பாதிக்கப்பட்டு கிழிந்திருக்கும் அப்படி என்கிறார்கள். அந்த அமைச்சர் பார்க்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடையின் பின்பக்கம் தான் கிழிந்து இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார், யூசுப் அஅரித் அன் ஹாதா, இதை விட்டு நீ என்ன செய்து விடு, புறக்கணித்து திரும்பி விடு. மனைவியை பார்த்து சொல்கிறார், வஸ்தக்ஃபிரி லி தம்பிக், உன்னுடைய பாவத்துக்கு நீ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள் என்கிறார். யூசுப், நீ இதை விட்டும் புறக்கணித்து ஒதுங்கி விடு, உன்னுடைய பாவத்திற்கு நீ பாவ மன்னிப்பு கேட்டுவிடு அப்படி என்று அந்த அமைச்சர் சொன்னதன் பின்னாலும் இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஊருக்குள் ஒரே பேச்சு. அமைச்சருடைய மனைவி தான் வளர்த்த பிள்ளையோடு இப்படி வாங்கி வந்து வைத்த அந்த பிள்ளையோடு இப்படி நடப்பதற்கு முயற்சி செய்து விட்டாவாம் என்கிற பேச்சு என்ன செய்கிறது, அந்த ஊரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் பரவுகிறது. இன்னொரு வேலை செய்கிறார். இவர்கள் இப்படியெல்லாம் நமக்கு பேசுகிறார்களாம், சூழ்ச்சி செய்கிறார்களாம் என்கிற எண்ணம் வந்தவுடன் இவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திற்கு அழைக்கிறார்கள். பெண்களை, பேசிய பெண்களை எல்லாம் ஒரு இடத்திற்கு அழைக்கிறார்கள். அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அலங்கரித்து அவர்களுக்கு மத்தியில் வரவிடுகிறார். ஒவ்வொருவருடைய கையிலும் கத்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு பழத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தவுடன் ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வ கத்தஅன ஐதியஹுன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகை பார்த்து அந்த பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளை என்ன செய்கிறார்கள், அறுத்துக் கொள்கிறார்கள். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கைகளை எல்லாம் அறுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதரே கிடையாது, இவர் மலக்கு அப்படி என்றார்கள். இவர் சங்கையான மலக்கு அப்படி என்று அவர்கள் பேசிக் கொள்கிற அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகாக இருந்தார்கள். அந்த நேரம் அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? காலத் ஃபதாலி குன்னல்லதிலும் துன்னனீஃபி, காலத் ஃபதாலி குன்னல்லதிலும் துன்னனீஃபி, நீங்கள் எல்லாம் என்னை இகழ்ந்து கொண்டிருந்தீர்களே அது இதற்காகத்தான் அப்படி என்றார். நீங்கள் எல்லாம் என்னை மோசமானவர்கள் என்று இகழ்ந்து கொண்டிருந்தீர்களே, பார்த்தீர்களா நிலைமையை? யூசுஃபை பார்த்தவுடன் நீங்களே கைகளை அறுத்துக் கொள்கிறீர்களே எப்படி என்று தன்னை என்ன செய்கிறார், நியாயப்படுத்துகிறார். வலகத் ராபத்துஹு அன் நஃப்ஸிஹி ஃபஸ்தஅஸம், நான் அவரை என்னுடைய ஆசைக்கு அழைத்தேன், அவர் என்ன செய்து விட்டார், அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார். இப்பொழுது நான் என்ன செய்வேன், அவருக்கு ஒரு கட்டளை இடுவேன். வல இல்லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன்ன வல யகூன மினஸ் சாகிரின், அந்த கட்டளைக்கு அவர் அடிபணியவில்லை என்றால் அவரை சிறையில் அடைப்பேன் அப்படி என்கிறார். இரண்டாவது தடவையும் நான் இடுகிற கட்டளைக்கு அவர் என்ன செய்ய வேண்டும், எனக்கு அடிபணிய வேண்டும், இல்லை என்றால் அவரை சிறையில் அடைப்பேன் அப்படி என்கிறார்கள். ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு சதியை செய்கிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்கிறார். கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, என்னுடைய ரப்பே, இவர்கள் அழைக்கின்ற அந்த மோசமான விடயத்தை விட இவர்கள் சொல்லுகிற சிறை எனக்கு சிறந்தது அப்படி என்கிறார்கள். வார்த்தையை பாருங்கள், இது பாவம். இவர்கள் அழைக்கின்ற அந்த மோசமான செயலை விட இவர்கள் அடைக்கின்ற சிறை எனக்கு மிக விருப்பமானது ரப்பே அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். சில நேரம் சில மனிதர்கள் சிந்திக்கலாம், தனிமையில் இருக்கிறோம், இது பாவத்திற்கான வாய்ப்பு கூட கிடையாது, பாவம் செய்ய என்று நிர்பந்திக்கப்படுகிறார். ஒரு பெண் வா ஓண்டட்டாக பாவம் செய்யலாம் அப்படி என்று நிர்பந்திக்கப்பட்ட அந்த பாவத்தை நீ செய்யாவிட்டால் உன்னை சிறையில் அடைப்பேன் அப்படி என்கிற ஒரு நிலைமைக்கு வருகிற நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, என்னுடைய ரப்பை, எனக்கு சிறையே மிக விருப்பமானது, இப்படிப்பட்ட பாவத்தில் ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், விழுந்து விட மாட்டேன் அப்படி என்று சிறையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அல்லாஹு தஆலா எதை பரிசாக கொடுத்திருப்பான் என்றால் சிறையை தான் கொடுத்தான். அவர் இஹ்லாசுர அடியாரா என்று பார்ப்பதற்காக வேண்டி கேட்பதை கொடுக்க வேண்டும். அவர் எதை கேட்டார், சிறையை தானே கேட்டார். அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறையை கொடுப்பான். நாம் சில நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உருகி பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு இதை தந்து விடாத, இதை தா அப்படி என்போம்.
இந்த சோதனையை விட்டு என்னை நீக்கிவிட்டு இந்த சோதனையாக தந்துவிடு என்போம். அந்த சோதனை வருகிற நேரத்தில் ஏன் அந்த சோதனை நமக்கு வந்தது என்று யோசிப்போம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சோதனையை விட்டு விடு, உனக்கு மாறு செய்வது, எனக்கு அந்த சிறையை தந்து விடு, அது எனக்கு சந்தோஷமானது அப்படி என்று கேட்டார்கள். அல்லாஹு தாலா சிறையை அவருக்கு என்ன செய்தான், கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், அங்கிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்து வந்து இப்படி ஒரு சூழ்ச்சிக்குள்ளகப்பட்டு இப்பொழுது மீண்டும் சிறைக்குள் என்ன செய்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்டு விடுகிறார். சிறைக்குள் அடைக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா வெளியே எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா வெளியே எடுப்பதற்கு ஒரு வழி செய்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோடு 2 வாலிபர்களும் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் 2 கனவு காண்கிறார்கள். அந்த கனவுக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். 2 பேருடைய கனவும் வேறு வேறு கனவு. அது கனவுக்கான விளக்கமே சூரா யூசுப்ல நிறைய வரும். நேரம் இடம் கொடுக்காதால் அதை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு கனவு, நீ மன்னருக்கு பக்கத்தில் மன்னருக்கு மதுசாரம் ஊற்றி கொண்டிருப்பாய், இது உன்னுடைய வேலை. இன்னொருவரை பார்த்து சொல்கிறார், உனக்கு மரண தண்டனை கிடைக்க போகிறது அப்படிங்கிறார். உங்களுடைய 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் இதுதான். அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார், உனக்கு மன்னனுக்கு பக்கத்தில் அப்படியான வாய்ப்பு கிடைக்கும், அப்படி வாய்ப்பு கிடைத்து நீ சென்றால் இப்படி சிறையில் இப்படி சூழ்ச்சியால் சிறை வைக்கப்பட்ட ஒருவர் இருக்கிறார் அப்படி என்கிற செய்தியை மன்னனிடத்தில் சொல்ல அப்படி என்கிறார். இப்ப பொதுவாக சிறையில் இருந்து ஒரு மனிதனை வெளியெடுக்க வேண்டும் என்றால் வெளியில் மிக பெரும் புள்ளிகளை சந்தித்து அரசியல்வாதிகளை சந்தித்து இப்படித்தான் வெளியே எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி வெளியே எடுக்கிறான் என்றால் சிறை கைதி மூலம் என்ன செய்கிறான், ஒரு சிறை கைதியை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை அந்த இடத்தில் ஏற்படுத்துகிறான். அப்ப அவரும் சிறையிலிருந்து வெளியே செல்லுகிறார். வெளியே சென்று அவர் மன்னருக்கு பக்கத்தில் அப்படி மதுசாரம் ஊற்றி கொடுக்கிற வேலையில் இருக்கிறார். ஆனால் அவன் மறந்து விட்டான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை மறந்து விட்டான். ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். அவர் சொல்லி அனுப்பியது, உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்னை பற்றி சொல்ல அப்படி என்று அவன் வெளியே சொல்லுகிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்து விட்டான், அதை மறக்கடித்து விட்டான். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க போகிற நேரத்தில் ஒரு மீனை எடுத்து செல்வார்கள். அந்த மீன் எந்த இடத்தில் செல்லுகிறதோ அந்த இடம்தான் அவரை சந்திக்கிற இடம் என்று சொல்லப்படும். அந்த மீன் போனதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சென்ற யூஷா இப்னு நூன் என்பவர் பார்ப்பார். ஆனால் தூங்கி எழுந்தது என்றால் அதை அவர் மறந்து விடுவார், ஷைத்தான் மறக்கடித்து விடுவார். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்கே நடக்கிறது. ஷைத்தான் மறக்கடித்து விடுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவேளை காத்து கொண்டிருந்து இருப்பார், சென்றவன் சொல்லி இருப்பான் விடயம் வரும் என்று, அதுவும் வரவில்லை, அவன் மறந்து விட்டான். அல்லாஹு தஆலா அடுத்த கட்டத்தை கொண்டு வருகிறான். இப்ப இவனுக்கு யூசுஃபை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும். சென்ற சிறை கைதிக்கு, விடுதலையாகி சென்ற சிறை கைதிக்கு யூசுஃபை ஞாபகப்படுத்த வேண்டும். இப்ப நம்ம யோசிக்கலாம், சில செய்திகள் அல்லாஹ் அவடத்தே சென்று முடிச்சிடலாமே, என்னத்துக்கு இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா காரணங்களை வைக்கிறான் அப்படின்னா அல்லாஹு தாலா சோதிக்கிறான். யூசுஃபை வெளியெடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு அடுத்த செகண்ட் என்ன செய்து விடலாம், வெளியெடுத்து விடலாம். ஆனால் அல்லாஹு தாலா அப்படி செய்யவில்லை. அது ஒரு சோதனை. யூசுப் எப்படி பொறுமையாக இருக்கிறார் அப்படி என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹு தாலா இன்னொரு வழியை செய்கிறான். மன்னர் கனவு காண்கிறான். மன்னன் கனவு காண்கிறான். அந்த மன்னன் கனவுக்கான விளக்கத்தை என்ன செய்கிறான், அமைச்சரிடத்தில் கேட்கிறான். யாரும் விளக்கம் சொல்லவில்லை. இப்பொழுது இவனுக்கு ஞாபகம் வருகிறது, நமது கனவுக்கு விளக்கம் சொன்ன ஒருவர் இருக்கிறாரே சிறையில் அப்படி என்பது அவனுக்கு ஞாபகம் வருகிறது. எனவே அவன் சொல்லுகிறான், மன்னரே இப்படி ஒருவர் இருக்கிறார், இவர் எனக்கு இப்படி ஒரு கனவிற்கு விளக்கம் சொன்னார், இந்த கனவிற்கு இவர் விளக்கம் சொல்லுவார் அப்படிங்கிற செய்தி சொன்னவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது வரவழைக்கப்பட போகிறார், சிறையிலிருந்து வெளியே எடுக்கப்பட போகிறார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சிறையிலிருந்து வெளியே எடுப்பதற்காக ஒரு தூதுவனை அனுப்புகிறார், ஒரு காவலாளி அனுப்புகிறார், யூசுஃபை வெளியே கொண்டு வாருங்கள் என்று. இந்த இடத்தை பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரட்டாம் அப்படிங்கிற செய்தியை ஒரு தூதுவர் கொண்டு வருகிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வரவில்லை. வெளியே வருவதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் கரீம், சங்கையானவர். அவருடைய தந்தை கரீம், அவரும் சங்கையானவர். அவருடைய தந்தையும் கரீம், சங்கையானவர். அவருடைய தந்தையும் கரீம், சங்கையானவர். 4 பேரும் நபிமார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவு லபிஸ்து ஃபிஸ்ஸிஜினி மா லபிஸ யூசுப். யூசுப் சிறையில் கழித்த அந்த காலம் நான் கழித்திருந்தால். யூசுப் நிறைய காலம் என்ன செய்திருக்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலம் அளவு நான் சிறையில் இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா, சும்ம ஜாஅனிய ரசூலு அஜப்து. அந்த காவலாளி தூதுவன் வந்து என்னை வா என்றவுடன் பதிலளித்து என்ன செய்திருப்பேன், வெளியே வந்திருப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு காலம் என்று சொல்லவில்லை, அந்த காலத்தின் அதிகமான நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள். நான் மட்டும் அப்படி இருந்து ஒருத்தன் வந்து வரட்டாம் அப்படி என்று சொல்லியிருந்தால் உடனே என்ன செய்திருப்பேன், வெளியே வந்திருப்பேன். ஆனால் யூசுப் வெளியே வரவில்லை. யூசுப் என்ன சொன்னார் தெரியுமா, மன்னரிடம் போய் சொல்லுங்கள், என் விடயத்தில் சில பெண்கள் வெளியே இருக்கிறார்கள்,
என்னை சூழ்ச்சி செய்து சிறைக்கு அனுப்பியவர்கள், அவர்களுக்கு என்ன நிலைமை என்று கேட்டுவார்கள், நான் வெளியே வருகிறேன் அப்படி என்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் அநியாயமாக உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது செய்யப்பட்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால் உங்களை நீங்கள் தூய்மையானவர் என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் நிரூபித்தே ஆக வேண்டும். சில நேரம் சில கொள்கைகளை கொண்டிருப்போம், நான் எனக்கு சுத்தமாக இருக்கிறேன், அதனால் யாருடைய பேச்சை நான் கணக்கெடுக்க மாட்டேன் அப்படி என்றெல்லாம் இருந்து விடக்கூடாது. உங்களுக்கென்று ஒரு மதிப்பும் உங்களுக்கென்று ஒரு இமேஜும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது வேண்டுமென்றே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு நீங்கள் கெட்டவராக சமூகத்தில் காட்டப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் அதை நிரூபிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் மறக்காமல் அதை என்ன செய்ய நிரூபிக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செய்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டேன் அப்படி என்றார்கள். இப்பொழுது மன்னனுக்கு உண்மையான செய்தி செல்கிறது. மன்னன் பெண்ணை அழைக்கிறான், அமைச்சருடைய மனைவி அழைக்கிறான், கேட்கிறான் என்ன விடயம் யூசுஃபுடைய விடயத்தில். அவள் அந்த இடத்தில் உண்மையை சொல்லுகிறான், யூசுஃபுக்கு நாங்கள் தான் அநியாயம் செய்தோம், அவர் மிக உண்மையாளர் அப்படி என்று அந்த பெண்ணே அந்த அமைச்சரவையில் வைத்து எல்லோருக்கும் முன்னாலும் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். யூசுப் என்பவர் உண்மையானவர், நல்லவர் என்பது என்ன செய்கிறார்கள் அந்த இடத்தில் நிரூபிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அவ்வளவு சோதனைகளுக்கு பின்னால் எல்லோருக்கும் முன்னாலும் அவர் நல்லவர், உண்மையாளர் அப்படி என்பதை அல்லாஹு தஆலா நிரூபித்து காட்டுகிறான் அப்படி என்கிற செய்தி சூரா யூசுஃபிலே நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எனவே விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நிச்சயம் அல்லாஹு தஆலா உங்களை உண்மையாளர் இந்த உலகத்தில் நிரூபிப்பார். நீங்கள் அல்லாஹ்விற்கு உண்மையாளராக இருந்தால், மனிதனை திருப்திப்படுத்த வாழாதீர்கள், இறைவனுக்கு உண்மையாளராக இந்த உலகத்தில் இருந்தால் எவர்தான் உங்களுக்கு என்ன செய்தாலும் நிச்சயம் நீங்கள் உண்மையாளர் அப்படி என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிப்பதற்கான வாய்ப்பை இந்த உலகத்தில் உங்களுக்கு தருவான் என்கிற செய்தி சூரா யூசுஃபுடைய மிக முக்கியமான ஒரு பாடம் என்கிற பகுதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கடைசியாக சூரா யூசுஃபுடைய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லப்பட்ட செய்திகள் மிக சுருக்கமான செய்திகள். சூரா யூசுஃபை நீங்கள் எடுத்து சாதாரணமாக மொழிபெயர்ப்பை மாத்திரம் வாசிக்காமல் என்ன சொல்லப்படுகிறது அப்படி என்கிற செய்தியங்கள் ஒவ்வொன்றாக படியுங்கள். நிறைய பாடம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கைக்கு சூரா யூசுஃபில் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு மன்னர் சொல்லுகிறார், இவரை நான் என்னோடு வைத்துக் கொள்ள போகிறேன் அப்படி என்கிறார். இவர் என்னோடு இருக்கட்டும், பிரத்யோகமாக என்னோடு இருக்கட்டும் அப்படி என்று சொல்லுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை மிஸ்ருக்கு பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் அப்படி என்று கேட்கிறார். மிஸ்ருக்கு நீங்கள் என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் அப்படி என்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ருடைய பொருளாதார அமைச்சராக என்ன செய்கிறார், ஆக்கப்படுகிறார். ஏன்னா வளர்ந்த இடம் பொருளாதார அமைச்சருடைய வீட்டில். எனவே அதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்திருப்பார், வளர்ந்திருப்பார். எனவே என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் அப்படி என்கிறார். நீங்க இந்த இடத்தில் அப்படியே வைத்துவிட்டு நான் நேரத்தோடு உங்களுக்கு ஒரு வசனம் ஓதி காட்டினேன். வஷரௌஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா, எண்ணப்படுகின்ற மிக சீப்பான விலைக்கு தான் என்ன செய்யப்பட்டார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கப்பட்டார். வாங்கப்படுகிறார் மிக குறைந்த ஒரு விலைக்கு. இப்பொழுது அல்லாஹு தஆலா எப்படி மாற்றி வைத்திருக்கிறான், மிஸ்ருடைய பொருளாதார அமைச்சர். இதான் வாழ்க்கை. ஒரு நல்ல அடியானை அல்லாஹு தஆலா கவனிக்க ஆரம்பித்தால் ஆரம்பம் இப்படி இருக்கும், அதன் முடிவை அல்லாஹு தஆலா இப்படித்தான் ஆக்குவான். அவ்வளவு சோதனைகளையும் கடந்து வந்து கடைசியில் மிஸ்ருடைய பொருளாதார அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைக்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி வைத்து விட்டானா இன்னொரு வேலையும் அல்லாஹு தஆலா செய்ய வேண்டும். என்ன வேலை? எந்த அநியாயம் செய்தார்களோ அந்த சகோதரர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்தான். மிஸ்ரிலே மிக பெரும் பஞ்சம் வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவிற்கு விளக்கம் சொல்லி அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தார் தன் பகுதியை. எனவே இந்த பகுதியினர் மற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொருளாதார அமைச்சராக இருக்கிறார். சகோதரர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்திற்கு வருகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நிவாரணம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. கூடவே புன்யாமின் சகோதரனையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், வரலாற்றை எடுத்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். உண்மையில் யார் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்றால் சகோதரர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெரியவர்கள், இவர் சின்ன பிள்ளை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவுடன் என்ன செய்தார், இவர்கள் தான் நம் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னொரு முறை வரும்போது உங்களுடைய இன்னொரு சகோதரர் இருப்பார், அவரை நீங்கள் அழைத்து வாருங்கள் அப்படி என்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மற்றைய சகோதரன் புன்யாமின். இப்ப இவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் திரும்பி சென்று கேட்கிறார்கள், புன்யாமினை தாருங்கள்,
நாங்கள் இன்னொரு முறை இவரை அழைத்து வந்தால் எங்களுக்கு நிறைய நிவாரணம் கிடைக்கும் என்கிறார்கள். அப்படி என்றார். இப்ப பாருங்கள் சம்பவத்தை. ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்டு அநியாயம் செய்தார்கள். இப்பொழுது யாரை கேட்கிறார்கள்? புன்யாமீனையும் கேட்கிறார்கள், மற்றைய சகோதரரையும் கேட்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பல உடன்படிக்கையை எடுத்துவிட்டு கொடுத்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலை செய்தார். புன்யாமீனை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மன்னருடைய ஒரு குவளையை இவருடைய அந்த அந்த நிவாரணப் பொருட்களுக்குள் மறைத்து வைத்து இவர்கள் திருடர்கள் அப்படி என்று அழைக்கிறார். எப்படி உண்மையில் திருடர்கள் தான். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அநியாயத்திற்கு பகிரங்கமாக அழைக்கிறார். யாருடைய அந்த நிவாரண பொதியில் இது இருக்கிறதோ அவரை எங்களோடு வைத்துக் கொள்வோம் அப்படி என்கிறார்கள். இவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள், இவரிடத்தில் தான் இருக்கிறது, இவரை வைத்துக் கொள்கிறார். இப்பொழுது திரும்பி சென்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இன்னொரு செய்தி செல்ல வேண்டும். நாங்கள் அழைத்து சென்ற எங்களுடைய சகோதரனை அங்கே பிடித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இது உண்மை. நேரத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடயத்தில் சொன்னது பொய். ஏற்கனவே பொய் சொல்லி மாட்டியதால் இப்பொழுது உண்மை சொல்லுவதற்கு இவர்களுக்கு முடியாமல் போனது. திரும்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், சகோதரனை வைத்துக் கொண்டார்கள் அப்படி என்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொல்கிறார், காலபல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளத்திற்கு ஏதோ ஒன்றை அலங்கரித்து காட்டிவிட்டது, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், அழகிய பொறுமையாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு முடியவில்லை, திரும்பி வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி விடுகிறார், திரும்பி வருகிறார்கள். வந்தவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கிறார்கள், காலஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பியூசுஃப வ அஹீஹி அன்தும் ஜாஹிலூன், நீங்கள் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் செய்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். இவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஏனென்றால் யூசுஃபுக்கு செய்த விடயம் யூசுஃபுக்கும் இவர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாருக்கும் தெரியாது. எனவே யூசுஃபுக்கு செய்த காரியம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பதாக இருந்தால் நிச்சயம் இது யூசுஃபாகத்தான் இருக்க வேண்டும். காலு அந்த யூசுப் அப்படி என்று கேட்கிறார்கள், நீ யூசுஃபா அப்படி என்று கேட்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஆம் நான் யூசுப் தான் அப்படி என்கிறார்கள். எனவே நன்றாக பாருங்கள், தன் சகோதரர்கள் எப்படி நினைத்திருப்பார்கள் என்றால் யூசுஃபுடைய வாழ்க்கையை முடிந்திருக்கும் என நினைத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து நான் யூசுப் என்பதை அவருடைய முகத்திற்கு என்ன செய்தான் சொல்ல வைத்தான். அவர் சொன்னார், இது உங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தண்டனை எல்லாம் தரமாட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டு தந்தையுடைய பார்வை இழந்திருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது பார்வை இழந்திருந்தார். ஒரு ஆடையை கொடுத்து, இந்த ஆடையை கொடுங்கள், இந்த ஆடையை அவர் முகத்தில் போடட்டும், அவருடைய பார்வை வந்துவிடும் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோடு அழைத்து வருகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயையும் ஒரு சிம்மாசனத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் அந்த இடத்தில் சிரம் பண்ணுகிறார்கள். அந்த நேரம் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையை நான் சொன்ன கனவின் விளக்கம் இதுதான் அப்படி என்றார். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம் பணியுது என்று சொன்னேனே, அந்த கனவின் விளக்கம் இதுதான் என்னுடைய தந்தை அப்படி என்று சொல்லிவிட்டு, நான் சிறையில் இருந்தேன், என்னுடைய ரப்பு என்னை சிறையில் இருந்து வெளியே எடுத்தான், வகத் அஹ்ஸன பி, என்னுடைய ரப்பு எனக்கு இந்த உலகத்தில் நலவு செய்தான் அப்படி என்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை முழுக்க சோதனை தான். ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு நலவு செய்தான் அப்படி என்று சொன்னார்கள். இதான் ஒரு அடியானுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதரும் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்த நிலையிலே தவிர இந்த உலகத்தில் யாரும் மரணித்து விட வேண்டாம். உங்களுக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வையுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் சூராவின் கடைசி வசனமாக முடிக்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், இவர்களுடைய கதையை உங்களுக்கு சொல்லுவதில் புத்தியுள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான். மா கான ஹதீஸன் யுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட கதையெல்லாம் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சூரா யூசுஃபை முடிக்கிறான். எனவே எடுத்து நிறைய நீங்கள் சூரா யூசுஃபை திரும்ப திரும்ப வாசியுங்கள். ஒவ்வொரு முறை வாசிக்கிற நேரத்தில் உங்களுக்கு நிறைய செய்திகளை சூரா யூசுஃபிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற செய்தியை சொல்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, முஹம்மதியா பள்ளிவாசலின் ஊடாக ஒரு காணி வாங்குவதற்கான ஒரு ஏற்பாடு, ஒரு திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி கேள்விப்பட்டது. எனவே அந்த செய்தியை உங்களுக்கு நான் இந்த இடத்தில் எத்தி வைத்துக் கொள்கிறேன். பொதுவாக சதகா பற்றி எல்லோருக்கும் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய தடவை இந்த இடத்தில் சதகாவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சதகா என்பது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அளவை பொறுத்து கிடையாது, உங்களுடைய மனதை பொறுத்தும் நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி எதை இழக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் சதகாவுடைய பெருமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நல்ல காரியங்களுக்கு, சதகா ஜாரியாக்களுக்கு உங்களால் முடியுமான சதகாவை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள். நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள் அல்லாஹு தஆலா சதகாவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அது ஒரு நாளும் உங்களுக்கு வீணாக மாட்டாது, பன்மடங்காக்கி தருவேன் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அது ஒரு நாளும் இந்த உலகத்தில் வீணாக போக மாட்டாது. மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் இருக்கிறார் என்று கேட்கிறான். சதகாவை பற்றி பேசுகிற நேரத்தில் நீங்கள் சதகா செய்கிறீர்களா, எனக்கு கடன் தருகிறீர்கள்,
நான் கடனை திருப்பி தருவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் கடனை எப்படி திருப்பி தருவான்? பல மடங்காகத்தான் திருப்பி தருவான். அல்லாஹ்வுடைய சுன்னா அது. எனவே இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் என்கிற செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அதிலே மிக முக்கியமானது என்னவென்றால், யார் இப்படிப்பட்ட நலவுகளுக்கு முன்னால் வந்து வழிகாட்டுகிறாரோ அவருக்கு பின்னால் செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய நன்மையில் அவருக்கு என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சமூகம் வருகிறார்கள், மிக கஷ்டமான ஒரு சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஹுதுபா செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் அவருடைய தீனாரிலிருந்து திர்ஹமிலிருந்து சதக்கா செய்யட்டும், வலவு பிஷிக்கி தம்ரத்தின், இந்த இடத்தில் நீங்கள் கொடுக்கிற சதக்கா ஒரு ஈச்சம்பழ கீற்றாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி என்கிறார்கள். ஒரு அன்சாரி சஹாபி எழும்பி செல்கிறார், ஒரு தோல் பை நிறைய என்ன செய்கிறார், ஈச்சம்பழம் பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிறார். அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி வருவதற்கு அவருடைய கை கூட இடம் கொடுக்கவில்லை. கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார், தூக்கி வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வைக்கிறார். இதை பார்த்தவர்கள் எல்லோரும் பின்னால் வந்து என்ன செய்கிறார்கள், சதக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை பார்த்து அதற்கு பின்னால் எல்லோரும் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் வைத்து தான் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா லா யுன்கஸு மின் உஜூரிஹிம் ஷைஆ. யார் ஒரு நல்ல வழி இஸ்லாத்தில் காட்டி விடுகிறாரோ அதற்கு பின்னால் யாரெல்லாம் அதை செய்கிறார்களோ அவர்களுடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கும், யாருடைய நன்மையும் குறையாது அப்படி என்கிற செய்தி சொன்னார்கள். எனவே இந்த விடயங்களில் முன்மாதிரியாக இருங்கள். ஒரு நிலையான தர்மத்திற்கு மறுமைக்கு சேமிப்பாக இந்த விடயங்களில் நிச்சயம் ஈடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது குத்துபாவை முடித்துக் கொள்கிறேன்.